ஐரோப்பாவில் யாரும் இஸ்லாமை பற்றி கவலைப்படலை. அப்புறம் சில புத்திசாலிகள் பார்த்து, இங்கே ஏதோ தவறு நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மொத்த மக்கள் தொகையும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் அப்புறம் அந்த வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்துரு. உங்களுக்கு தெரியும், உங்கள் சகோதரி விடுமுறைக்காக போர்ச்சுகலுக்கு விமானத்தில் போகிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க இறந்துடுறாங்க. ஏனென்றால் விமான நிலையத்தில் சில பயங்கரவாதிகள் செயல்பட்டிருந்தாங்க. அப்புறம் அது செய்திகளில் வரும், எல்லாரும் அதை பற்றி கருத்து சொல்லுவாங்க. இப்படி தான் நடக்கும். இப்போது எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். இன்று நான் இந்தியாவை பற்றி பேச மாட்டேன். ஆனால் ஐரோப்பாவில் பொதுமக்களை இஸ்லாம் பற்றி இனிமேல் ஏமாற்ற முடியாது என்று சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள் ரொம்ப பொய் பேசுகிறாங்க. எப்போதும் இஸ்லாமை மறைக்க முயற்சிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இஸ்லாமிய குற்றம் நடந்தால் குற்றம் செய்தவரின் பேரை சொல்லவே மாட்டாங்க. அது எல்லாம் இப்போ வேலை செய்யாது. நீங்கள் பாருங்க, செய்தியில் அத்தனை பேர் இளைஞர்களால் கொல்லப்பட்டார்கள்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஆமாம் அவங்க முஸ்லீம்கள் தான் என்ற அர்த்தம். அதனால் பொதுமக்கள் இஸ்லாம் பற்றி ரொம்ப சந்தேகத்தோடு இருக்காங்க. அதனால தான் இதுதான் இங்கே நடக்குது. உதாரணத்துக்கு, இங்கே இந்தியாவில் இப்போ நடக்கிற குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் மக்கள் எதிர்கொள்கிறது என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறது. முஸ்லீம் சமூகத்தின் பெரும் திரளான இயக்கம், ஈவந்தோ அது ரொம்ப வன்முறை இல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பு படையினரால் நன்கு கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட பல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக இருக்கிறது.